மாநில தலைவர் அருமை சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, தேசிய பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களே, இணை பொறுப்பாளர் திரு சுதா ரெட்டி அவர்களே, மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, மற்ற விஷயங்கள் எல்லாரும் பேசுவாங்க. ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைய காஷ்மீர் பிரச்சனை ஏன் வந்தது, யாரால் வந்தது? 47ல் பாகிஸ்தான் 4000 இராணுவ வீரர்களை அனுப்பி முழு காஷ்மீரையும் கைப்பற்றியது. அப்பொழுது ராஜா ஹரிசிங் அவர்கள், நான் இந்தியாவோடு இணைந்து விடுகிறேன், என்னுடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை காப்பாற்றுங்கள்னு இந்திய அரசாங்கத்திட்ட கேட்டார். நம்ம இராணுவம் மிக திறமையாக போராடி 2/3 காஷ்மீரை மீட்டது. ஆனால் இராணுவத்தையும் கன்சல்ட் பண்ணாமல், யாரையும் கேட்காமல் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு செய்த தவறான காரியம் யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர், ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தம் அறிவித்தார். அன்னைக்கு நம்ம இராணுவம் அறிவிக்கும் பொழுது எங்கே இருந்ததோ அங்கே நிற்குது. அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். மீதி இடம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருங்கிறது. நேரு 2 நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா இந்திய இராணுவம் அந்த இடத்தையும் மீட்டிருக்கும். ஆகவே முதல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறதுக்கு தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு வாஸ் ரெஸ்பான்சிபிள். ரெண்டாவது, 1971ல் மிக பராக்கிரமத்தோடு போரிட்டு இந்திய இராணுவம் பங்களாதேஷை விடுவித்து வெற்றி கண்டது. ஆனால் அன்னைக்கு 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், பிரிசனர் ஆஃப் வார். ஆனால் இதில் சிம்லாவில் ஒப்பந்தம் போடும் பொழுது திருமதி காந்தியும் புட்டோவும் கையெழுத்திடும் பொழுது என்ன கேட்டிருக்கணும்? நீங்கள் கைப்பற்றி வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒப்படைச்சா இந்த 93,000 பேர் பாகிஸ்தான் வருவான். அது சொல்லி இருந்தா நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இன்னைக்கு இருக்காது. ஆனால் சிம்லாவில் எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் நம் மண்ணை திரும்ப பெறாமல் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதை எதிர்த்து ஒப்பந்தம் போடுகின்ற இடத்திலேயே போராடியவர் யார் தெரியுமா? ஜனசங்க தலைவராக இருந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். ஆகவே காங்கிரசினுடைய 2 பேரும், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி செய்த தவறின் காரணமாக இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு ஜெயராம் ரமேஷும் பீட்டர் அல்போன்ஸும் பேசலாமா? ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தவறை இனிமேல் பாரதம் செய்யாது என்பதை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் தெளிவா சொல்லியிருக்கார். என்ன சொன்னாரு? ரத்தமும் தண்ணியும் ஒன்னா ஓடாது, இன்னும் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்னா இருக்க முடியாது. இது நம்ம பேச வேண்டிய விஷயம் 2 தான். ஒன்று, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்போ எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற, எப்போ டெரரிசத்தை நிறுத்துற, இது மட்டுமே பேச்சுவார்த்தையின் மையமாக இருக்கும்னு. ஆகவே இந்த நாட்டிற்கு நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கார். ஆகவே எதிர்கட்சிகள் என்ன சதி செய்தாலும், நேரேட்டிவ் செட் பண்ணாலும் மக்களிடம் செல்லுபடி ஆகாது என்பதையே இன்றைய தினம் இந்த எழுச்சியான மூவர்ண கொடி யாத்திரையானது நமக்கு நிரூபித்திருக்கிறது. ஆகவே இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.